शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। गुरुभ्यो नमः। नैष्कर्म्य सिद्धि 4வது அத்தியாயம் 41வது ஸ்லோகம். அஸ்யார்த்தஸ்ய திரடிம்னே உதாகரணம். அதான் இப்ப சொல்லிட்டு இருக்கிற விஷயம் அநேகமா உபதேசாஸ்திரி. அது மாத்திரம் இல்லை, இப்ப கௌடபாத காரிக்கை எடுத்து சொல்றார். இதே விஷயத்தை தான் அவர் சொல்லியிருக்கார். உபதேசாஸ்திரியை கொண்டு வந்தது எதுக்காகன்னு கேட்டா, நான் சொன்னது நானா சொல்லல, இந்த விஷயம்தான் உபதேச சாஸ்திரியிலையும் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி நான் எடுத்து சொன்னது இப்ப கௌடபாத காரிக்கையிலிருந்து எடுத்திருக்கேன். அதுல இருந்து எடுத்து சொன்ன விஷயம் அதுலயும் இந்த விஷயம் இருக்குன்னு சம்மதி பிரதர்சனத்துக்காக இப்ப சொல்றார். இதனால நான் சொன்ன விஷயம் கொஞ்சம் திருடமாகுமா. திரடிம்னே அதார்த்தஸ்ய திரடிம்னே உதாகரணம். காரியகாரண பத்தௌ தௌ திருஷ்யேதே விஸ்வதைஜசௌ பிராஜ்ய காரணபத்தௌ துவௌ தௌ துர்யே நசித்ததா. இது இந்த மாண்டூக்கிய காரிக்கையில சொல்றது. என்ன சொல்லிருக்கார்? காரிய காரண பத்தௌ தௌ திருஷ்யேதே விஸ்வதைஜசௌ. காரியம் காரணம் அப்படின்னு ரெண்டு எடுத்துட்டார். இந்த இடத்துல காரியம் காரணம்னு சொல்லி எடுத்துக்கிறது என்னன்னு கேட்டா, காரணங்கிறது அஜ்ஞானமா, காரியங்கிறது அதனால வரக்கூடிய மிச்சாஜ்ஞானம். அத்தியாசத்தை இங்க காரியம்னு சொல்லியிருக்கார். காரணம்னு சொல்லி அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அஜ்ஞானம் இங்கு சொல்லப்படுறது. இந்த காரியம் காரணம் இரண்டாலும் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் விஸ்வ தைஜசௌ. அதாவது ஜாகிரத அவஸ்தையில இந்த ஜீவாத்மாவுக்கு விஸ்வன்னு பேரு, சொப்பனத்தை பார்த்துட்டு இருக்கும் போது தைஜசன்னு பேரு. இந்த ரெண்டு அவஸ்தைகள்லையும் அவனுக்கு அஜ்ஞானம் பாட்டுக்கு அது பாட்டுக்கு இருக்கு, காரணம் இருக்கு. அதோடு சேர்ந்து அதுல இருந்து வரக்கூடிய அத்தியாசங்கள்லாம் வேற வருது, பிரமங்கள் பிராந்திகள் வருது. ஆக காரியமான பிராந்தியும் அதுக்கு காரணமான அஜ்ஞானமும் இது ரெண்டாலையும் கட்டப்பட்டு இருக்கிறான். ஒப்பிச்சென்று இருக்கிறவனும் சொப்பனம் பார்க்கிறவன் விஸ்வனும் தைஜசனும். ஆனா பிராஜ்ய காரண பத்தத்து இந்த ஜாகிரத் ஸ்வப்னத்தை தாண்டி சுசுப்தியில போயிட்டான்னு சொன்னா அப்ப அவனுக்கு ஒரு பிராந்தியும் இல்லை. அதாவது காரியம் இல்லாம போயிடுது, ஆனா காரணம் இருக்கு. காரணம்னா அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானம் அவனுக்கு இருக்கு, ஒன்னும் தெரியலன்னு வச்சிருந்தவன். அதனாலதான் சொல்றான். அதனால அந்த பிராஜ்யன்னு அந்த சுசுப்த அவஸ்தையில இந்த ஜீவாத்மாவுக்கு பேரு. அப்ப அந்த பிராஜ்யன் எப்படி இருக்கான்? பிராஜ்யா காரண பத்தஸ்து. காரணங்கிறது அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானத்தினாலே பத்தனாக இருக்கிறான், கட்டப்பட்டவனாக இருக்கிறான். கட்டுப்பட்டவனா இருக்கான் யாரு? பிராஜ்யன் சுசுப்தி காலத்துல. அதனாலதான் ஒண்ணும் தெரியல. அதுக்கப்புறம் போய் சிந்திக்கும் போது மறுபடியும் காரியகாரண பந்தம் வந்து விடுறது. சரி, இந்த சுசுப்தியையும் தாண்டி, அதாவது 3 அவஸ்தைகளையும் விலக்கி தனியா இருந்து விட்டான்னா அப்ப என்ன ஆகும்னா ரெண்டுமே இல்லைங்க. துரியே நசித்ததா, துரியம்னு சொல்றது. அதுல கௌனா அந்த காரியமும் இல்லை, காரணமும் இல்லை, அத்தியாசமும் இல்லை. அத்தியாசம்னு சொல்லக்கூடிய அஜ்ஞானத்துடைய காரியமும் கிடையாது, அஜ்ஞானமும் கிடையாது. இதுல ஆத்மஸ்வரூபத்துல வெறும் ஆத்மஸ்வரூபம். அதுல இது ரெண்டு சம்பந்தமும் இல்லாததாக இருக்கிறதுனால சுத்தமான ஆத்மஸ்வரூபம், அது துரியம்னு இங்க சொல்லப்படுறது. இதையே அவர் விளக்கியிருக்கார். யாரு? கௌடபாதரே. அந்யதா கிருஹத ஸ்வப்னஹ நித்ரா தத்துவம் அஜானதஹ விபர்யாசே தயோஹோ க்ஷீணே துரியம் பதம் அஸ்னுதே. அந்யதா கிருஹதஹ ஸ்வப்னஹ. மாற்றி தெரிஞ்சுக்கிறவன் இருக்கானே அவனுக்குதான் ஸ்வப்னம். மாற்றி தெரிஞ்சுக்கிறவனுக்கு ஸ்வப்னம். அப்படின்னா ஸ்வப்னங்கிறது மாற்றி தெரிஞ்சுக்கிறது தான். மாற்றி தெரிஞ்சுக்கிறதுனா என்ன?
எந்த வஸ்து எப்படி உண்மையா இருக்கோ அதை அப்படியே தெரிஞ்சுக்காம மாற்றி தெரிஞ்சுக்கிறது, தப்பா தெரிஞ்சுக்கிறது. இதுதான் அந்நியசா கிரகணம். அந்நியசா கிரகணங்கிறது தான் இப்ப காரியம்னு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு. காரிய காரண தவுங்கிற இடத்துல காரியம்னு அஜானத்தினுடைய காரியம் அதனுடைய வேலையாக என்ன இருக்கு? அந்நியசா கிரகணம், தப்பாக தெரிஞ்சுக்கிறது. இந்த மாதிரி யார் தெரிஞ்சுட்டு இருக்கிறவன் யாரு பார்க்கிறானோ தப்பா தெரிஞ்சுக்கிறானோ அவன் சுத்தன், சொப்னம் பார்க்கிறவன். அதனால அந்நியசா கிரகணத்தை சொப்னம். அவன் தூங்கல, நித்ரான்னு அவனுக்கு சொல்ல முடியாது. நித்ராங்கிற சொப்பனம் வேலை. சொப்பனங்கிறது அந்நியசா கிரகணம். நித்ராங்கிறது என்ன? தத்துவம் அஜானதா. அப்ப அந்நியசா கிரகணம் இல்லை, இன்னும் தெரியல, ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிறது தான் நித்ரா. தத்துவம் தெரியல. தெரியலையா? எது தெரியல? தத்துவம் தெரியலையா? தத்துவம் தெரியலைங்கிறது மாத்திரம் இருக்கு, ஆனா தப்பாக தெரியறதுங்கிறது அங்க இல்லை. அந்நியசா கிரகணங்கிறது அங்க கிடையாது. இது ரெண்டுமே விபரியாசம். இங்க பாருங்க ஒரு ஆச்சரியம். நாம என்ன சொல்லுவோம்? அஜானத்தினால நமக்கு விபரியாசம் சாந்தி வருதுன்னு சொல்றோம் இல்லையா? என்ன சொல்லிட்டார்? அஜானத்தினால வருது பிராந்தி தான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அஜானம் தனக்கு இருக்குங்கிறது இருக்கு, இது கூட ஒரு பிராந்தி தான். ஏன்னா மேல சொல்ல போற விதத்துல பார்த்தோம்னா இந்த அஜானம் இருக்கு, பிராந்திக்கு காரணமான அஜானம், இது கூட ஆத்மாவுடைய சொந்த தர்மமாக இருக்க முடியாது, ஆத்மஸ்வரூபத்தில் இருக்க முடியாது. அதனால அப்படி பார்க்கறச்ச இவங்கிட்ட இந்த அஜானமே தன்னையும் கல்பனம் பண்ணி வச்சுண்டு, காரணமாக தன்னை வச்சுண்டு ஆட்சி வச்சுண்டு தன்னுடைய காரியமாக பிராந்தியை ஏற்படுத்தி கொடுக்குது. அது காரணாத்தியாசம் காரியாத்தியாசம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால விபர்யாசே தயோகோ க்ஷீணே. இந்த நல்ல தூங்குறானே தத்துவம் அஜானன் அஜானியாக இருந்து, அதாவது சொப்பனம் பார்க்கிறானே தப்பு தப்பா பார்க்கிறானே, இந்த ரெண்டு விபர்யாசமும் எப்ப க்ஷயமாகுமோ, க்ஷயமாகும்னா எப்படி க்ஷயமாகும்? தானா க்ஷயமாகாது, ஞானம் வந்தா போகும். எப்போ ஞானம் தத்துவ ஞானம் வருமோ அப்ப தத்துவ அஜானங்கிறது நிவர்த்தி ஆயிடும். தத்துவ அஜானங்கிற காரணம் போச்சுன்னு சொன்னா அப்போ அந்நியசா கிரகணம்ங்கிற சொப்பனம் இல்லாத போகும். அப்ப இந்த ரெண்டு விபரியாசமும் கயத்தை அடைஞ்சதும் தத்துவ ஞானம் வந்ததுனால. அப்படி வந்ததுன்னா அப்ப என்ன ஆகும்? துரியம் பதம் அசனத்து. இவனே துரியமாயிடும், இவன் தான் துரியம். அந்த கௌதவு துரிய நசித்தகான்னு சொன்னாரோ இல்லையோ, அஜான பந்தமாகட்டும் அதனுடைய காரியமான அபியாச பந்தமாகட்டும், இந்த ரெண்டு பந்தமும் கிடையாது சுத்தமான ஆத்மாவுக்கு சொன்னாரு. அந்த ஆத்மாவை காண்பிக்கிறது எப்படின்னா தத்துவ ஞானம் வந்தா அதுதான் இருக்கு அப்படின்னு. இப்ப சொன்னது கௌரபாதருடைய வசனம். ததா பகவத்பாதீயம் உதாகரணம். பகவத்பாதான்னு ஆச்சாரியாளுக்கு அப்படி ஒரு பேரு. பகவத்பாதான்னு சொன்னாலே இவர் தான் அந்த காலத்துல, வேற யாரும் இல்லை. அதனால பகவத்பாதாலும் இதே சொல்லியிருக்கா. எங்க சொல்றா? சுசுப்தாட்சம் தமோ அஜானம் பீஜம் ஸ்வப்ன பிரபோதயோகோ ஆத்மபோத பிரதக்தம் ஸ்யாத் பீஜம் தக்தம் யதா அபவம். இது உபதேசசாஸ்திரியில உள்ள புத்தகம் ஸ்லோகம். உபதேசசாஸ்திரியிலே பகவத்பாதா சொல்றது என்ன? சுசுப்தியாட்சம் சுசுப்தாட்சம் தமஹா. சுசுப்திங்கிறதுல ஒன்னும் தெரியலன்னு சொன்னாரா? நித்ரா தத்துவம் அஜானதானே. அந்த அங்க அஜானதான அஜானம் தானே. அந்த அஜானங்கிறது என்னன்னா அதுதான் சுசுப்தி. அந்த சுசுப்திங்கிறது இந்த பிரகாசத்துக்கு விபரீதமா இருக்கிறதுனாலே தமஹா அந்தகாரம். நல்லா தூக்கும் போது அந்த சுசுப்திங்கிறது இவனை பிரகாசத்திலிருந்து எடுத்து ஒரு அந்தகாரத்துல போட்ட மாதிரி, அதுக்குதான் சுசுப்தின்னு பேரு. இப்ப சொன்ன அந்தகாரம் இதுதான் அஜானம். இந்த அஜானம் ஸ்வப்ன பிரபோதயோகோ பீஜம் காரணமா இருக்கான். இந்த அஜானம் எதுக்கு காரணமா இருக்கு? ஸ்வப்னத்துக்கும் பிரபோதம்னா ஜாகிரதத்து, இது ரெண்டுக்கும். தமிழ்நாடு சொன்னாரோ இல்லையோ, காரியகாரண பத்து சௌ விஸ்வத்தை விஸ்வ தைஜசௌ. அந்த விஸ்வம் தைஜசன் ரெண்டு பேருக்கும் அன்னசாகிரகங்கிற இது இருக்கு. ஸ்வப்னம்
அதாவது காரியாத்தியாசம் இருக்கு. அந்த காரியாத்தியாசம் வரத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதுதான் நித்ரான்னு ஏற்கனவே சொன்னார். அந்த நித்ரையும் சுசுப்தியும் அஜானமும் இதெல்லாம் சப்தம்தான் வேற, கடைசியில அர்த்தத்தை பார்த்தா ஒன்னா வந்துடும். அதனால சுசுப்தார்த்தம் அஜானம் இது பீஜம். பீஜம்னா காரணம். ஸ்வப்ன பிரபோதயோகோ பீஜம், ரெண்டுக்கும் காரணம். இந்த ரெண்டு இடத்துல அன்யசா கிரகணங்கிறது. இப்ப இந்த அஜானம் ஆத்மபோத பிரதக்தம் சியாத் பீஜம் தக்தம் யதா அபவம். இப்போ இந்த பீஜம் இருக்கு வேற, இதுல இருந்தானே முளைச்ச அங்குரம் வந்து மறுபடியும் செடியெல்லாம் வந்து பெருசா பலம் வரணும். இந்த விதைய வறுத்து போட்டு தோணு வச்சுங்க, வறுத்துட்டு அப்புறம் விதைச்சோம்னா ஒண்ணுமே வராது. ஏன்னு தெரியுமா? அந்த பீஜம் தக்தம், அது எரிஞ்சு போயிடுத்து, அதோடைய பீஜ சக்தி போயிடுத்து, காரண சக்தி போயிடுத்து. அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒண்ணும் வராது. அந்த மாதிரி இப்ப சொன்ன தமோ அஜானம் பீஜம்னு சொன்னோமே, இந்த அஜானங்கிற இந்த தமசு, இந்த பீஜமானது ஆத்மபோத பிரதக்தம். ஆத்மபோதம், ஆத்ம தத்துவ ஞானத்தினாலே இந்த பீஜம் வறுக்கப்பட்டதாகும். அதாவது தக்தமாயிடும். அதுக்கப்புறம் இது ஒன்றும் பண்ணாது, வேலை செய்யாது. அதனால ஆத்மபோத பிரதக்தம் சியாத் பீஜம் தக்தம் யதா அபவம். அதுல இருந்து வேற அப்புறம் புருஷா உற்பத்தி ஒண்ணு வராது. இந்த பீஜ சக்தி அதோடது ஆத்மபோதத்தினாலே போயிடும். அப்ப இதைத்தான் அங்கேயும் சொல்லியிருக்க. ஜாகிரத்திலையும் சொப்பனத்திலையும் இவனுக்கு அத்தியாசங்கிற ஒரு அன்யசா கிரகணம் இருந்துட்டு இருக்கு. அன்யசா கிரகணத்தோடு கூட அதுக்கு காரணமான அஜானமும் சேர்ந்திருக்கு. அதனால காரியம் காரணம் ரெண்டுமே இவனை போட்டு கட்டியிருக்கு. ஆனா சுசுப்திக்கு வரும்போது அவனுக்கு வெறும் காரணம் மாத்திரம்தான் பந்தம், காரணபத்தமாக இருக்கு. அந்த மாதிரி தான் காரியம் இல்லை அப்படின்னு கௌடபாதர் சொன்னதையே இங்க எப்படி சொல்லிட்டார்? பகவத்பாதா உபதேசாஸ்திரியில சுசுப்திங்கிறது அந்த அஜானம் தான். அதுதான் சொப்னத்துக்கும் பிரபோதத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய பீஜம், விதையா இருக்கு. இதுல இருந்துதான் அது ரெண்டும் கிளம்புறது. ஆக இது எப்போ விபர்யாசே தயோகோக்ஷேனே துரியம் பதமசனத்தேன கௌடபாதர் சொன்னாரு. ஆக இந்த உத்தரார்த்தத்துல ஆத்மபோத பிரதக்தம் பீஜம் தக்தம் யசாபவம்ங்கிறதுல ஆச்சாரியால் சொல்லியிருக்கார். அந்த அஜானம் ஆத்மபோதத்தினாலே நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, தக்தமாயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் வராது. அதுல இருந்து வரக்கூடிய அத்தியாசம் வராது. ஆக இதெல்லாம் நான் சொன்னது தானா சொல்லல, பெரியவாள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏவம் கௌடைஹி திராவிடைர் நஹ பூஜ்யைஹி அர்த்தஹ பிரகாசிதஹ அஜ்ஞானமாத்ரோபாதிஷ்டம் அகம் ஆதிதிருக்கு ஈஸ்வரஹ. இப்படியாக கௌடைஹி திராவிடைஹி ந பூஜ்யைஹி, நஹனா அஸ்மாகம் பூஜ்யைஹி, அதான் நமக்கு பூஜ்யர்கள், பூஜ்யமானவர்கள், அதாவது பூஜிக்க தகுந்தவர்கள், குருவா இருக்கக்கூடியவா, குரு பரமகுரு அப்படி இருக்கக்கூடியவா ஆரே கௌடர். கௌடைஹி திராவிடைஹி, கௌடாங்கிறது யாரு? கௌடபாதர். திராவிடங்கிறது யாருன்னா சங்கர பகவத்பாதர். ஆக கௌடரும் அதேதான் சொல்லியிருக்கார், திராவிடரும் அதேதான் சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட இவா ரெண்டு பேருமே நமக்கு பூஜ்யார். ஏன்னா ஒருத்தர் சாட்சாத் குரு, இன்னொருத்தர் பரமகுரு. பரமகுருன்னா இன்னும் கொஞ்சம் மேல, பரமகுருக்கும் மேல, கோவிந்த பகவத்பாதாளுக்கும் அவர் குருவா இருக்கிறதுனால. ஆனா இப்பேற்பட்ட அந்த பூஜா சொன்ன விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு. பூஜ்யைஹி அர்த்தஹ பிரபாசிதஹ. இப்ப சொல்லப்பட்ட இந்த அர்த்தம் விஷயமானது அவளால சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நான் யாரு அவகிட்ட கேட்டு நான் என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இது எப்படி தெரிஞ்சுக்கணும்? அஜ்ஞான மாத்ரோபாதிஷ்டம் அகம் ஆதிதிருக்கு ஈஸ்வரஹ. என்னுடைய உபாசிங்கிறது என்னது? அஜ்ஞான மாத்திரம். அந்த பீஜம் சொன்னோம் இல்லையா, அந்த பீஜமான அஜ்ஞான மாத்திரத்தை உபாதியாக கொண்டு இருந்தேன்னா எனக்கு ஜீவன் பேரு கிடையாது. அந்த அஜ்ஞானத்தினுடைய காரியமான அன்யசா கிரகணங்கிற பிரம்மம் கொடுத்து அத்தியாசம் வந்ததுன்னு சொன்னா அப்ப நான் ஜீவனாயிடுவேன். அப்ப என் பேர் மாறிவிடும்.
விஸ்வஹா தைஜசா அப்படிலாம் வந்துடும். ஆனா இது ரெண்டும் எடுத்து விட்டுட்டு வெறும் அஜானத்தோடு நான் இருக்கேன்னு சொன்னா அப்ப நான் காரணம் அகம் ஆதி இருக்கு. ஆதி இருக்கு அனாதியாக இருக்கக்கூடிய சாட்சி. ஆதி இருக்கு ஆரம்பத்துல இருந்துன்னு சொன்னா அனாதின்னு அர்த்தம். முதல்ல பார்க்கக்கூடிய சக்தி உடையவன் நான் தான் அப்படின்னு சொன்னா எப்போதுமே அந்த சக்தி எனக்கு தான் இருக்கு. அதனால பார்க்கக்கூடிய சக்தி உடைய ஈஸ்வரகா நான் சர்வசாட்சியாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் தான் அகம். அகம்னு நான் எது தெரிஞ்சுட்டு இருக்கேனோ இந்த அகங்கிற பதார்த்தத்துல ஈஸ்வரனா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு சொல்லுவான் எல்லாரும். அதுக்கு காரணம் என்னன்னா இந்த காரிய பந்தம் இருக்கு, அன்யசா கிரகணம், இதுதான் அதுக்கு காரணம். இவன் தன்னை பற்றி தவறாக புரிந்து வச்சுருக்கிறதுனால உபனிஷத்து சொல்லி கொடுக்கிற விஷயம் புத்தியில யாருல தப்பா தெரியுது. ஆனா ஏற்கனவே சொன்ன விஷயத்துல அந்த விபரியாசே தயோகோ க்ஷீணே இந்த அன்யசா கிரகணங்கிறது தத்துவஜானம் வந்ததுனால நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அப்ப அஜான மாத்திரத்தை சாட்சி உபாதியாக கொண்ட நான் பார்த்து ஈஸ்வரன் சொன்னா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னுடைய பிராந்தி கொடுத்துப்போம். அந்த பிராந்தியோடு சேர்ந்து இருக்கும்போது சொன்னா என்னால ஏற்றுக்க முடியாது. இருக்கிற நான் சர்ப்பம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துட்டே இருக்க அதை பத்தி சர்ப்பம் இல்லை அப்படின்னு வேற ஏதாவது சொன்னேன்னா நான் ஒத்துக்க முடியாது. நான் தான் நேர பாக்குறேன்னு இதுதான் தெரிகிறது அப்படின்னு விடுவேன். ஆனா நான் பார்க்காத சமயமா பார்த்து அந்த பாம்பு மாதிரி இருந்தது, ஆனா கிட்ட போய் பார்த்தேன் அது பாம்பே இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு ஏதாவது சொன்னேன்னா ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லி நானும் ஏற்றுக்கேன். ஆனா எனக்கு நீ கண்ணால பாம்பா தெரிஞ்சுட்டு இருக்கும் போது இது பாம்பு இல்லைன்னு சொன்னாப்பா சரியா பாரு, நான் கண்ணால பார்க்கிறேன், எனக்கு பாம்பா தான் தெரியுது, அது ஒத்துக்க முடியாது நீ சொல்றத அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால என்ன ஆகும், விபரியாசே தயோகோ க்ஷீணு இந்த அத்தியாசம் இருக்கு. இந்த அத்தியாசம் கொஞ்சம் க்ஷீணபலமா இருக்கும்போது உபதேசம் பண்ணிட்டோம்னா தத்துவத்தை உபதேசம் பண்ணினா அது புத்தியில ஏறிடும். அதனால சுசுப்தியை காமிக்கலாம், சுசுப்தியை நினைச்சு பார்க்க சொல்றது. அப்ப என்ன இருக்கு, ஒரு விபரியாசமும் இல்லை, அதாவது அஜ்ஞானம் மாத்திரம் இருக்கு. அப்போ சுருத்தி என்ன சொல்றது தெரியுமா, நீதான் ஈஸ்வரன். அதாவது தூங்கின்னு இருக்கிறவனை நன்னா தூங்குறவனை பார்த்து பிராஜ்யனே ஏக சர்வேஸ்வரா அப்படின்னு சொல்றது. ஆண்டோக்கு சுருத்தி இதுதான் சர்வஜா சர்வேஸ்வரா அப்படின்னு தூங்கிட்டு இருக்கான், ஒன்னும் தெரியாம தூங்குறான், அவனுக்கு தான் சொல்றது. என்ன காரணம், அந்த ஒரே ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மா காரணோபாதியாக இருக்கு, காரணத்தை மாத்திரம் உபாதியாக கொண்டிருக்கு. அப்படிங்கிறதுனால இவனை ஈஸ்வர கோட்டியோட சேர்த்துருக்கு சிறுத்தி. ஏன்னா பரமேஸ்வரன் அதே மாதிரி தானே, அவருக்கு காரியம் கிடையாது, அதாவது அன்னிசா கிரகணங்கிறது கிடையாது. பரமேஸ்வரனுக்கு ஒரு தப்பான ஞானம் வந்தது அப்படிங்கிறது இல்லை, அன்னிசா கிரகணம் அவருக்கு கிடையாது. அவருக்கு வெறும் இந்திர சக்தி, ஜகத்தை உற்பத்தி பண்றதுக்கு என்ன ஒரு காரணம் வேணுமோ சக்தி வேணுமோ அந்த சக்தி உள்ளவராக இருக்கார். அதனால அதை உபாதியாக கொண்டவர் மாயோபாதிக்கர். அவர் அஜ்ஞானம்னு சொல்றது இல்லை, இந்த சப்தத்தை போட்டு வழக்கமா சொல்றது இல்லை, ஆனா மாயைன்னு சொல்றது. அவரை மாயானுக்கு பிரகிருதி வித்யாசு மாயினம்க்கு மகேஸ்வரன். தத்திர அந்யதா கிரகணவது அந்யதா கிரகண பீஜம் அக்ரஹணம் அனாத்ம கர்மயே தியாக. இப்போ ஒரு சின்ன கேள்வி வரும், இந்த அந்யதா கிரகணம் இருக்கு பார்த்தீங்களா, இது சொப்பனத்துல ஜாகிரத்துல வருது, அவர் சொப்பனம் வரையில் இருக்கு, அப்புறம் காணாம போயிடுறது, சுசுப்தியில இல்ல. சுசுப்தியிலேருந்து மறுபடியும் முடிச்சுக்கிறான், அன்னிசா கிரகணம் வந்துடுச்சு. அன்னிசா கிரகணம் வந்துடுச்சு, அஜ்ஞானம் போச்சான்னு கேட்டா அஜ்ஞானம் போட அது பாட்டு கூட இருக்கு. ஏன்னா அன்னிசா கிரகணத்துக்கு அஜ்ஞானம் தான் காரணம், சுசுப்தியில இருந்தது. அப்போ இந்த அன்னிசா கிரகணம்ங்கிறது ஜாகிரத்திலையும் சொப்னத்திலையும் இருந்துட்டு சுசுப்தியில போயிடுறது. சுசுப்தியில இருக்கக்கூடிய காரணமான அஜ்ஞானமோ அன்னிசா கிரகணத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய அஜ்ஞானமோ இது சுசுப்தியில மாத்திரம் இருக்குங்கிறது இல்ல, அப்புறம் கூட இருக்கு. சுசுப்தியில இருக்கு 3 அவஸ்தைகள்லயும் இருக்கு, ஜாகிரத் சொப்ன சுசுப்தி எல்லாத்துலயுமே இருக்கு. அப்படின்னா
இந்த அஜ்ஞானங்கிறது இந்த ஆத்மாவுடைய ஒரு சுவாவமோ அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அதாவது இதை விட்டு விலகாம இருக்குன்னு சொன்னா அது சுவாவம்னு சொன்னோம் இல்லையா? அக்னியுடைய ஔஷ்ணியம் உஷ்ணத்தன்மையானது அக்னியை விட்டு விலகாது இல்லையா? அதனால அது சுவாவம்னு எப்பவும் அக்னி அப்படிதான் இருக்கும். அதை போல ஜாகிரத் ஸ்வப்ன சுசுப்தின்னு 3 அவஸ்தைகள்லையுமே இந்த அஜ்ஞானங்கிறது ஆத்மா விடாம வச்சுருக்கு. அப்போ அது வந்து சுவாவம், இன்னும் அதை ஒன்றும் மாற்ற முடியாது அப்படின்னு நினைக்க வேண்டாம்ங்கிறதுக்காக சொல்ற. தத்திர அந்நியசா கிரகணம் வச்சு எப்படி இந்த அந்நியசா கிரகணம் வந்துட்டு போறதோ இதே மாதிரி அந்நியசா கிரகணத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய அக்கிரகணம் இருக்கு, அதுவும் வந்துட்டு போறது. இல்ல வந்துட்டு போகலங்கிறது சொன்னா எப்போ வந்ததுன்னு தெரியாம அது வரவே இல்லைன்னு சொன்ன. அனாத்ம தர்ம ஏவேத்யாக, இது ஆத்மாவுடைய தர்மம் இல்லை, ஆத்மாவை சேர்ந்ததுன்னு நினைச்சுக்க வேண்டாம், இது கூட வேறதான் அப்படின்னு. இதம் ஞானம் அகம் ஞாதா நேயமேதத் விசித்ரயம் யஹ அவிகாரோ விஜானாதி பராயே வாஸ்ய தத்தமஹா. சாதாரண ஞானத்தை எடுத்துக்கோ. இங்க என்ன தெரியுது, என்ன பார்க்கிறீர்கள் அப்படின்னு கேட்டா அது பலகா தெரியுது. எனக்கு இந்த பலகாய நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு ஞானம் வந்திருக்கு, பலகா ஞானம் அப்படின்னு. இந்த ஞானம் யாருக்கு வந்திருக்கு? எனக்கு வந்திருக்கு. அப்ப நான் தான் ஜாத்தா, அகம் ஜாத்தா. என்ன தெரியுது இந்த ஞானத்தால? பலகா தெரியுது அப்படின்னு சொன்னா இதம் ஜேயம். இப்ப ஜேயம் ஞானம் ஜாத்தான்னு 3 வந்துருக்காங்க. இதுதான் திரயம். இது 3ம் எனக்கு தெரியுது. முதல்ல என்ன தெரியுதுன்னு சொன்னா பலகா தெரியுது. அப்புறம் இந்த ஞானம் அதுவும் தெரியுது. யாருக்கு தெரிஞ்சதுன்னு தெரியுறதா? ஜாத்தாவை அதுவும் தெரியுது. இது 3மே யாருக்கு தெரியுதுன்னு கேட்டா அதுதான் அவிகாரா சாட்சி. யஹ அவிகாரா விஜானாதி. இந்த 3லயும் இந்த 3 தெரிஞ்சுக்கிறதுல மாத்திரம் இல்லை, இந்த மாதிரி எதெல்லாம் தெரிஞ்சுட்டாலும் சரி, ஜாகிரத் ஸ்வப்ன சுசுப்தி 3 அவஸ்தையிலையும் எந்த விகாரமும் இல்லாமல் சாட்சியாக இருக்கக்கூடியவன் இருக்கானே ஆத்மா. இப்ப அவனுக்கு இந்த அஜ்ஞானங்கிறது தமஹா, அஜ்ஞானங்கிறது அஸ்ய பராஜேவ தமஹா. பராத்னா ஆத்மஸ்வரூபம் இல்லை. ஆத்மஸ்வரூபம்னா பிரத்யக், பராத்னா அப்படி இல்லாது 3 அவஸ்தைகள்லையும் எல்லா விஷயத்துக்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு இந்த தமசுங்கிற அஜ்ஞானம் இருக்கு. இது அதனுடைய தர்மம் ஆகாது, ஆத்ம தர்மம் இல்லை. அக்னிக்கு ஔஷ்ணியம் போல இந்த ஆத்மாவுக்கு அஜ்ஞானம் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். இது அவனுடைய தர்மமே இல்லை. இது ஏன்னா இந்த அஜ்ஞானத்துக்கும் அவன் சாட்சியாக இருக்கிறதுனாலே இந்த அஜ்ஞானம் இருக்கு. இதுதான் விஷயம். இந்த அஜ்ஞானம் யாருக்கு தெரியுறது? எனக்கே தெரிஞ்சு போடுது அப்படின்னா அதுக்கு சாட்சியா நான் இருக்கேன்னு அர்த்தம். அப்ப என்ன ஆச்சு? அஜ்ஞானம் கூட இவனால பாசிக்கப்படும் ஒரு வஸ்துல சேர்ந்து போச்சு, விஷயத்துல சேர்ந்து போச்சு. விஷயத்துல சேர்ந்து போச்சுன்னா அந்த விஷயத்தை காட்டிலும் சாட்சி ஞாத்தா வேறுதான். அதனால அதை பார்க்கக்கூடிய நான் அஜ்ஞானத்தோடு சம்பந்தப்பட்டவன் இல்லை. அதான் அஜ்ஞானம் என்னுடையது ஆகாது. என்னுடைய தர்மம் என் ஸ்வரூபத்திலேயோ இல்லை என்னுடைய குணத்திலேயோ அது சேர முடியாது. இதுதான் சொல்றார் பராஜேவாஸ்ய தத்தமஹா. இந்த சாட்சியாக இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு இந்த தமசு அஜ்ஞானமானது பராக்காக தான் இருக்குமே தவிர அந்த ஸ்வரூபத்துல சேர. யத ஏவம் யத ஏததேவம் அத்தஹ சரஸ்யைவ பீஜாத்மனஹ தமசஹ சித்த தர்ம விசிஷ்டஸ்ய ஸ்வகார்ய த்விதீயாபிசம்பந்தஹ நது அவிகாரிண ஆத்மனஹ இத்யாக திருஷ்டாந்தேன. இந்த மாதிரி இருக்கிறதுனாலே அந்த அஜ்ஞானம் கூட ஆத்மாவோட சேர்ந்ததாக இல்லாததுனாலே அந்த அஜ்ஞானம் இருக்கு. தமசகானா பீஜாத்மன தமசகா, எல்லாத்துக்கும் அந்நியதா கிரகணத்துக்கெல்லாம் மூல காரணமா இருக்கக்கூடிய அந்த அஜ்ஞானம்ங்கிற தமஸ் இருக்கு. அது சித்த தர்ம விசிஷ்டம். அது அஜ்ஞானம் வெறும் அஜ்ஞானமா இருந்தா சுத்தியில சும்மா இருந்து விடுறது, அது ஒன்றும் வேலை செய்யல. ஆனா அதோட கூட ஒண்ணு தேவைப்படுறது. அது வேலை செஞ்சு
பிரபஞ்சத்தை உண்டு பண்றதுக்கு கூடவே என்ன பண்றது? சித்த தர்ம. அந்த அந்தஸ்கரணம் இருக்க சித்தம் அது வேலை செய்யணும். அது கூட வந்து இருக்குன்னா அப்புறம் எல்லாம் வந்து. அதனால அந்த அஜானங்கிற பீஜத்துக்கு இந்த சித்தங்கிறது ஒண்ணு கூட ஒரு சகாரியா வந்துருக்குன்னு சொன்னா அப்ப என்ன ஆகும்? ஸ்வகாரிய திவியாபி சம்பந்தா. உண்மை எல்லா திவியம் வந்துடும் துவைத்தம். அதனுடைய காரியமான திவியம் எல்லா சம்பந்தமும் அதுக்கு வந்து இருக்கு. இப்ப எதுக்கு வந்ததுன்னு சொன்னா இப்ப விவேகம் பண்ணி சாட்சியை தனியா பிரிச்சு வச்சிருந்தோமே, சாட்சிக்கு ஒண்ணுமே வரல. அந்த அஜானத்துக்கு வந்தது அதனுடைய காரியமான அந்தஸ்கரணத்துக்கு வந்து நம்ம எதெல்லாம் ஆத்மாவில் இருக்கிறதாக நினைக்கிறோமோ, தன்னை பத்தி எதெல்லாம் விஷயம், எந்த விஷயங்கள்லாம் தன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறோமோ அது தன்னை பத்தினதே இல்லை. அது எல்லாமே அந்தஸ்கரணத்தை பத்தினது. அதோட சேர்ந்த அஜானத்தை சேர்ந்தது. ஆத்மாவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. நட்டு அதிகாரிணா ஆத்மனா இத்தியாக திருஷ்டாந்தம். இதை திருஷ்டாந்தம் வெளியே சொல்றேன். ரூப பிரகாசயோர் யத்வத் சங்கதிர்விக்ரியாவதः சுக துக்காதி சம்பந்தः சித்தஸ்யைவம் விகாரிணः. ரூப பிரகாசயோர் யத்வத் சங்கதி விக்ரியாவதः. பிரகாசம்னா இப்ப வந்து இந்த வெளிச்சத்தை எடுத்துட்டோம். இந்த ரூபம் இந்த ஆலோகம் இது ரெண்டு சம்பந்தப்பட்டாதான் நம்மளால இந்த ரூபத்தை பார்க்க முடியும். வெளிச்சம் இருந்தா தான் கண்ணால அந்த விஷயத்தை பார்க்க முடியும். சரி, இப்ப ரூபத்துக்கும் பிரகாசத்துக்கும் எதோட சம்பந்தம் இருக்கு? விஷயத்துல அந்த பிரகாசத்துக்கு சம்பந்தம் இருக்கு. என்ன பார்க்கலாம்? நம்ம அந்த கட்டம் அங்க இருக்கு, எனக்கு கண்ணால பார்க்கணும். அந்த கடத்தை நான் கண்ணால பார்க்கணும், என் கண்ணுக்கு அது தெரியணும்னு சொன்னா அது வெளிச்சத்துல இருக்கணும். நான் வெளிச்சத்துல இருக்கணும், நான் வச்சம் இல்லை. நான் இருட்டுல உட்கார்ந்து வெளிச்சத்துல இருக்கிற கடத்தை பார்த்துக்க முடியும். அப்ப நம்ம பார்க்கறதுக்கு வேண்டிய பிரகாசம் ஆலோகம்ங்கிறது வெளியில இருந்தா போதும். என்மேல அத பல வெளிச்சம் அடிக்கணுங்கிறது அவசியம் இல்லை இல்லையா? அப்ப ரூபமும் அந்த பிரகாசமும் இது ரெண்டும் சேரணும். சேர்ந்தால் நமக்கு வந்து என்ன நடக்கிறது? அங்க வந்து ஒரு ரூப விஞ்ஞானங்கிறது ஏற்படுறது. இது எங்க ஏற்படுறது? விக்ரியாவதः. விக்ரியாவத்துங்கிறது ஆத்மா இல்லை, இந்த விகாரம் உடையது அந்தஸ்கரணம். அந்த அந்தஸ்கரணத்துல இப்ப ஏற்பட்ட ரூப ஜானம் உண்டாகிறது. இருட்டுல அந்த ரூபம் இருக்கிற வரையும் தான் நாம உட்கார்ந்தே இருந்தா ஒன்னும் தெரியல. எப்போ அந்த வெளிச்சம் பட்டுதோ ரூபத்து மேல நமக்கும் கண்ணத்தை வந்த உடனே அந்த விஷயம் தெரியுது. அப்ப தெரியுறதுங்கிற இந்த விகாரம் எதுல உண்டாகிறதுன்னு சொன்னா விக்ரியாவதः சித்தஸ்ய, நம்ம சித்தத்துல வந்தது. நமக்கு ஒண்ணும் வரல, நம்மளுடைய சித்தம்னு சொல்றோமே, அந்த சித்தத்துல இந்த விகாரம் ஏற்பட்டது. விருத்தி ரூபமான விகாரம். நமக்கு என்ன வந்தது? ஒண்ணும் வரல. அதே மாதிரிதான் சுக துக்காதி சம்பந்த சித்தம் விகாரிணா. இந்த சுகம் துக்கம் சில சமயத்துல சுகமா இருக்கு, சில சமயத்துல பார்த்தோம்னா கஷ்டமா இருக்கு, துக்கமா இருக்கு. இந்த துக்கம் சுகம் இந்த சம்பந்தங்கள்லாம் எங்க வருது? அங்கேதான் வருது. சித்தத்துலதான் வருதே தவிர ஆத்மாவுக்கு வரவே இல்லை. ததே தத்து அன்வய வத்திரேகாபியாம் தரிசயிஷ்யன் ஆக. இதை வந்து அன்வய வத்திரேகத்தை கொண்டு விதமாக பார்த்துடலாம். எப்படி? சம்பிரசாதே அவிகாரித்வாது ஆஸ்தம் யாதே விகாரிணி ஆஸ்யதோ நாத்மனஸ்கிஞ்சித் த்விதீயம் ஸ்பிருஷதே அன்வதி. சம்பிரசாதே சுசுப்தி நிலையிலே, அதாவது சுசுப்தி அவஸ்தையிலே இந்த விகாரியான அந்தஸ்கரணம் அஸ்தமித்து போயிட்டு. சுசுப்தி சொப்பனம் வரையில் இந்த அந்தஸ்கரணம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. சுசுப்தி வரைக்கும் அது வேலையை நிறுத்திட்டு. இதுதான் அதனுடைய அஸ்தமனம். அஸ்தமியாத்து விகாரிணி. விகாரியாக இருக்கக்கூடிய நம்ம சித்தம் மனசு அந்தஸ்கரணம் புத்தியில சொல்றோமே, இது வந்து அப்ப வேலை செய்யாம அஸ்தமித்து போச்சு. எப்போ? நல்ல தூக்கத்துல, சுசுப்தியில. அப்ப என்னதான் தெரியுது? என்னன்னு சொல்றதுக்கு இல்லை.
பசியத்தான்னு சொன்னா அப்போ தூங்கிட்டே இருக்கிறவன் இந்த ஆத்மா இருக்கான்னு நல்ல நித்திரையில சுசுப்தியில பாக்குறான். என்ன பாக்குறான், என்ன பார்க்கிறான்ங்கிறதான் விஷயம் இல்லை. ஆத்மன கிஞ்சித் த்விதீயம் அணு அப்படி இத்தனோண்டு கூட ஆத்மாவை காட்டிலும் வேறான ஒரு விஷயம் அந்த ஆத்மாவை தொடர்வதில்லை. வெளியில ஏதாவது இருந்தா தானே பாக்குறதுக்கு. திருப்பி என்ன சொல்றது, பஷ்யன் வைத்தன் அபஷ்யதி நகி திரஷ்டுர் திருஷ்டேர் விபரிலோகோ வித்யதே அவிநாசித்வாத் நது தத் த்விதீயமஸ்தி ததோன்யத்விபக்தம் எப்பட்டே. ஏன் பார்க்கலன்னு சொன்னா, இவனுடைய பார்வை நினைச்சுக்க வேண்டாம். சுருத்தி காலத்துல இவன் எப்பவும் போலாம் இருந்துட்டு இருக்கான், பார்த்துலாம் இருக்கான். அப்ப ஏன் பார்க்கலன்னா பார்க்கறதுக்கு அங்க இல்லை, பார்க்கறதுக்கு விஷயம் இல்லை. உன் கண்ணு சரியா இருக்கு, கண்ணுன்னு சொல்றது சும்மா சொல்ற சைத்தன்யங்கிறதுக்கு. இதனுடைய சைத்தன்யம் எப்பவும் பிரகாசமா இருக்கு. ஆனா அந்த பிரகாசத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம் வந்தா தானே அது விஷயத்தை பார்க்கும். சுத்தி காலத்துலதான் அத்தியாசம் போயிட்டு, அத்தியாசம் வந்தா தானே விஷயம் வரும், துவைத்தம். இப்ப அத்தியாசம் இல்லாததால பார்க்கறதுக்கு விஷயம் இல்லை, அதனால இவன் பார்க்கல தவிர இவனுடைய பார்வைக்கு எந்த ஹானியும் இல்லை. அவிநாசித்வா. அதனால பஷ்யதா ஆத்மனஹா, அது பார்த்துட்டேதான் இருக்கான் ஆத்மா. ஆனா அவனுக்கு கிஞ்சித் த்விதீயம் அணு அப்படி நஸ்பிருஷத்து, சின்ன ஒரு திவ்யம் கூட துவைத்தம் இவனுடைய பிரகாசத்தை தொடரவில்லை. சோயம் கூட்டஸ்தானமூர்த்தி ஆத்மா. இப்ப இவனை என்ன சொல்றது, இந்த ஆத்மஸ்வரூபத்தை இவன் ஞானஸ்வரூபம். ஆனா எந்த ஞானம், கூட்டஸ்த நிர்விகாரமான ஞானஸ்வரூபம் சைத்தன்யம்னு இதுதான் சொல்றது. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஆத்மா யதா பிராஜ்ஞே தசைவாயம் ஸ்வப்னஜாகரிதாந்தயோஹ பாஷ்யன்னபி அவிகாரித்வாத் த்விதீயம் நைவ பஷ்யதி. சுசுப்த அவஸ்தையில இருக்கும் போது எப்படி இருக்கான், சுத்த ஆத்மஸ்வரூபமா இருக்கான். சுத்த ஆத்மஸ்வரூபம்னா ஒன்னும் விஷயம் கலக்காம இருக்கான், எந்த ஆரோபமும் இல்லாமல் ரொம்ப அடுத்து இருக்கான். இதுதான் எப்போ இருந்துட்டு இருக்காங்க. தசைவாயம் சொப்ன ஜாகரிதான்ச்சு, அதுதான் புரிஞ்சுக்கணும். தப்பா புரிஞ்சுட்டதுனால சுசுப்தில ஒரு மாதிரியாகவும் சொப்பனாவஸ்தையிலையும் ஜாகரணத்திலையும் அவனுடைய சொரூபமே மாறி போன மாதிரியும் நாம நினைச்சுக்கிறோம் இல்லையா? அப்படி இல்லை. சுசுப்தியில எந்த மாதிரி இருக்கானோ அதே சுபாவம் தான் மூச்சு கிடைச்சும் சரி, சொப்பனத்துல இருக்கிறதும் சரி. சொப்பன ஜாகரிதா, சொப்பனாந்தம் ஜாகரிதாந்தம், அதுல கூட சுசுப்தியில இருக்கா மாதிரியே தான் இருக்கான். பஷ்யன் அவிகாரித்வாது, பஷ்யன் இவனுடைய ஞானஸ்வரூபத்துக்கு பந்தமே இல்லை, அதனால பார்த்துட்டே இருக்கான். ஆனா விகாரம் எதுவுமே இல்லை, அவிகாரியாக இருக்கான். அதனால திவிதீயம் நைவ பஷ்யதி, திவிதீயம் நைவ பஷ்யம் பார்க்கறதே இல்லை. ஏன் பார்க்கறது இல்லை? இவனுடைய அந்தஸ்கரணத்தை விட்டு இவன் பிரிஞ்சு இருக்கிறதுனால. இவன் இந்த அந்தஸ்கரணத்தோட சேர்ந்துட்டு அத்தியாசத்தை பண்ணி விட்டான்னா நான் தான் அதுன்னு. அப்ப என்னாச்சு, இந்த அந்தஸ்கரணம் விகாரி தானே, அதுதான் எல்லாருக்குமே விருத்தி ரூபமா விகாரமாகுது, அதுதான் எல்லாம் உண்டு. அப்ப அப்பேற்பட்ட அந்தஸ்கரணத்தோட தன்னை சேர்த்து விட்டு விட்டான்னா அப்புறம் எல்லா விகாரம் எனக்கு வந்துடும், இவனுக்கு வரும். ஆக ஞானியாக இருக்கிறவன் சுசுப்தியில இருக்கிற மாதிரி இருந்துருவான். அவங்க அந்தஸ்கரணம் வேலை செஞ்சாலும் அதை எடுத்து அந்த அந்தஸ்கரணத்தோடு தன்னை சேர்த்துக்க மாட்டான். ஏவம் ஞானவதோ நாஸ்தி மமா சம்மதி சம்ஸ்ரயஸ்வத் பிரதீபஹஸ்தஸ்ய அந்தகார இவாக்ரதா. இந்த மாதிரி இந்த ஆத்மஸ்வரூபத்தை எவன் தெரிஞ்சு கொண்டானோ அந்த ஞானவானுக்கு மமா அகம் அப்படிங்கிற இந்த புத்தி வராத. மமா ஹம்மதி சம்ஸ்ரய, நான் என்னுடையது இதுதானே. அகமிதம் அமேதம் இது நைசர்கிகோயம் லோக விவகாரா அப்படின்னு சொல்ற பாஷக்கார. கிடையாது, இவனுக்கு அந்த மாதிரி வராது. ஏன்னா இவன் சுத்தமான ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டு இருக்கான். இது ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்குறார். ஏன்னா அஜ்ஞானம் இருந்தா தான் அகம் மமாலாம் வரும், அத்தியாசம் வரும். இப்போ இவன் என்ன பண்றான், பாஸ்வத் பிரதீப ஹஸ்தஸ்ய, நல்ல பிரகாசமா தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு வழக்கு எடுத்துன்னு கையில் எடுத்துன்னு போறான். இவன் போற இடத்துல இவனுக்கு எதிர்த்தாவில் அந்தகாரம் இருக்க முடியுமோ? அதான் வெளிச்சம் இருக்க கையில. பிரதீபத்தை கையில எடுத்துட்டு போனான்னா வெளிச்சம் போயிடுமே. வெளிச்சம் வரும்போது அந்த
அந்தகாரம் இருக்காது. அங்க ஆஸ்வத் பிரதீபஹஸ்தஸ்ய அக்ரதா, அவனுக்கு முன்னாலே எப்படி அந்தகாரம் நாஸ்தி இருக்காதோ அதே மாதிரி இந்த இப்பேற்பட்ட ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொண்ட ஞானிக்கு அகம் மமா அப்படிங்கிற இந்த அத்தியாசம் இருக்காது. பாஸ்வத் பிரதீபஹஸ்தஸ்ய அந்தகார இவாகிரதஸ்ய இதோட